ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 1000 பவரில் 9 இருக்குது, டிவைடட் பை 10 பவர் 24. இப்போ இந்த 1000 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 பவர் 3ன்னு எழுதலாம். இப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னா 10 × 10, ஆன்சர் 100 வரும். அப்போ 10 கியூப் அப்படின்னா 10 × 10 × 10, அப்போ ஆன்சர் 1000 வரும். ஸோ அந்த 1000 10 கியூப்னு எழுதலாம். பவர் 9 இருக்குது. இப்போ கீழே 10 பவர் 24. இப்போ இந்த 10 கியூபு பவரில் 9 இருக்குது. இதை வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ பவர் பி ஹோல் பவர் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ பவர் பிசி, இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போட்டு பார்க்கணும் அப்படின்னா 2 பவர் 2ன்னு இருக்குது, பவரில் 3 இருக்குது. இது வந்து 2 பவர் 6ன்னு தான் வரும். ஸோ 4 கியூப்னு வருமா, இது வந்து 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு வரும், அதோட கியூபு. இப்போ இதோட ஆன்சர் 4 × 4 × 4 64ன்னு வரும். இப்போ 2 பவர் 6 பண்ணாலும் அதே 64 தான் வரும். ஏன்னா இது இப்போ மல்டிப்ளை, அப்போ 8 8s are 64. ஸோ இதோட அப்போ வந்து நம்ம கரெக்டு தான். இப்போ ஏ பவர் பி ஹோல் பவர் சியை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏவில் பவர் பி × சின்னு எழுதலாம். அப்போ 10 பவர் 3 × 9 எழுதலாம். கீழே 10 பவர் 24. அப்போ 3 9s are என்ன வரும், 9 18 27. அப்போ 10 பவர் 24 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா மேலே வந்து பவர் 3 மட்டும் மிஞ்சும். இது வந்து இப்போ 10 பவர் 3 தான் நமக்கு ஆன்சர். இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மேலே 10 கியூப் இருக்குது, கீழே 10 பவர் 1ன்னு இருக்குன்னு வைங்களேன். இது கேன்சல் பண்ணால் இங்கே 10 ஸ்கொயர்னு மாறுமா, அதாவது மேலே 1000, கீழே 10 கியூபுங்கிறது 1000 தானே. 10 வந்து 10 பவர் 1னா 10. இப்போ ஆன்சர் என்ன வருது, 100ன்னு வருது. 100 அது 10 ஸ்கொயர். அப்போ கரெக்டாக வருதுல. நம்ம வந்து பவரை தான் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏ பவர் பி இருக்குது, கீழே அதே ஏ பவர் சி இருக்குது அப்படின்னா ஏ பவர் பி மைனஸ் சின்னு வரும். அப்போ 10 பவர் 27 மைனஸ் 24ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து அது 10 கியூப். ஸோ நம்ம இது வந்து நமக்கு இது வந்து ஃபார்மெட் மாதிரி இருக்கும். இங்கே ஏ பவர் பி ஹோல் பவர் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ பவர் பிசி பி × சின்னு எழுதலாம். அதேமாதிரி ஏ பவர் பி டிவைடட் பை ஏ பவர் சி அப்படின்னா ஏ பவர் பி மைனஸ் சின்னு எழுதலாம். பட் லாஜிக்காக யோசிச்சோம்னா இதெல்லாம் நமக்கு அப்படியே வரும். 10 கியூபு பவர் 9னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கேன்சல் பண்ணால் மீதி 10 கியூப் வரும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து லாஜிக்காகவே யோசிச்சாலே நமக்கு வந்துடும். அடுத்த கொஷின். ஸோ ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்குரிய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏ மைனஸ் பியை நான் என்ன எடுத்துக்கிறேன், கேபிட்டல் ஏ மைனஸ் பியை கேபிட்டல் ஏன்னு எடுக்கலாம். பி மைனஸ் சியை வந்து கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறேன். சி மைனஸ் ஏவை வந்து கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எழுதுகிறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதை மூணையும் ஆட் பண்ணுறப்ப நான் ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா, இது வந்து பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ பெருசாக இருக்கிறனால நான் ஏபிசின்னு எழுதுறேன். ஸோ இப்படி நம்ம வந்து எழுதுகிறப்ப வந்து ஏ கியூப் பி கியூப் சி கியூப்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இதில் வந்து சிம்பிளிஃபைட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிறோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 0 கிடைக்குது. ஏ இந்த மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், மைனஸ் பி இந்த பி கேன்சல் ஆயிரும், சியும் மைனஸ் சியும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc. இஃப் எப்போ இந்த ஃபார்முலா வரும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்ங்கிறது 3abc. அப்போ இங்கே இதை நான் ஏன்னு எடுத்திருக்கேன், இதை நான் பின்னு எடுத்திருக்கேன், இதை நான் சின்னு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கூட்டுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் வந்து 3abc. அப்போ நான் இந்த மேலே இருக்கிற டேர்ம் நான் எப்படி எழுதலாம், கொடுத்தது என்ன, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் பி மைனஸ் சி த ஹோல் கியூப் ப்ளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் கியூப். ஸோ இந்த டேர்மை வந்து கீழே வந்து 9 × ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ இந்த டேர்ம் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 3abcன்னு எழுதலாம். ஏன்னா அது ஏ தானே, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்னு இருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்படி எழுதலாம். ஸோ இந்த டேர்மை வந்து நான் 3abc அப்படின்னு எழுதலாம். ஸோ 3abc அப்படின்னு எழுதுகிறப்ப மேலே நான் என்ன வரும் அப்படின்னா
என்ன வரும், கீழே இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. ஸோ 3abcனா 3 இன்ட்டு a மைனஸ் பி. ஏன்னா ஏங்கிறது என்னது, a மைனஸ் பின்னு தான் எடுத்திருக்கோம். பிங்கிறது b மைனஸ் சி, சிங்கிறது c மைனஸ் ஏ, டிவைடட் பை 9 இன்ட்டு a மைனஸ் பி, b மைனஸ் சி, c மைனஸ் ஏ. இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுது. இந்த 3 வச்சு கேன்சல் பண்ணால் மேலே 1 கீழே 3. ஸோ ஆன்சர் என்னென்னா 1/3. ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிடணும், அவ்வளோதான். ஸோ a + b + c வந்து 0வாக இருக்கிறப்ப a³ + b³ + c³ வந்து 3abc அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ அடுத்த கொஸ்டின், இதில் எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. பின் வருவனவற்றுள் எது உயர்ந்த சதவீதம். ரொம்ப சிம்பிள், எல்லாத்தையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிடைக்கிற ஆன்சரில் எது பெருசோ அதுதான் ஆன்சரு. ஸோ இங்கே 0 கேன்சல் பண்ணுறேன். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். 7 2s are 14. இங்கே 1, 9 2s are 18, திருப்பி ஒரு 2. இப்போ 192 இருக்குது, கீழே வந்து 27 இருக்குது. அப்போ 27 7s are என்ன வரும், 49, 4 7 2s are 14, 18 வரும். அப்போ 7 போட்டோன்னா 189, ரிமைண்டர் 3. அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்கே திருப்பி நான் கேன்சல் ஆகாது, பாயிண்ட் வைப்பேன். இங்கே 0 போட்டால் 1 27, திருப்பி 3, திருப்பி 0. அப்போது 7.11 போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்ப 7.11 வருது. இந்த 10 மல்டிப்ளை பண்ணுறப்ப 71.11 எனக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறப்ப இங்கே 2 0 இருக்குது, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 57 570. இந்த இதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இந்த 0வையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், டிவைடட் பை 7. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. ஸோ 507 டிவைடட் பை 7 பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 570 வந்து 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 570 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப 8 7s are 56, 10ன்னு வரும். அப்போ 1னா 7, 3 போகாது. அப்போ 0 புள்ளி வச்சுக்கிறேன், இங்கே 0 போட்டுக்கிறேன். 4 28, 2 திருப்பி 0, திருப்பி 2 அப்படின்னு போட்டோன்னா 14 அப்படின்னு வரும். 14னா 6, திருப்பி 60 அப்படின்னு கிடைக்கும். திருப்பி 7 7 8 56, திருப்பி 4. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் இது வந்து 81.42%, 82.41% அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன், இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 425 5ஆல் டிவைட் பண்ணால் போதும். 8 5 40, 25. அப்போ 5, இதோட ஆன்சர் 85. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 4 8 2 0, இது 48 100 மல்டிப்ளை பண்ணால் 4800 வரும். கீழே வந்து 66ன்னு நமக்கு இருக்குது. ஸோ இதையுமே நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் கொண்டு வந்துக்கலாம். இதை 24 2ஆல் டிவைட் பண்ணால் இது 33 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே 8 3s are 24, இங்கே 11 வந்திருக்கும். ஸோ இப்போ இது தேவையில்ல. 800 இது வந்து வெளியில் 11 அப்படின்னு இருக்குது. ஸோ 7னா 77, 30 திருப்பி 2 அப்படின்னா 22. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 72% தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே 8 அப்படின்னு போடுவேன், திருப்பி புள்ளி 0. ஸோ திருப்பி 7னா 77, 72.7%. ஸோ இப்போ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா 85. 485/500 தான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எதுன்னு கேட்குறாங்க, எல்லாத்தையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எதுன்னு கிடைக்கிது. அப்போ 425/500 தான் நமக்குரிய ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, a + b the whole square minus a minus b the whole square. கீழே ஏபின்னு இருக்குது, இதை நான் ஏன்னு எடுக்கிறேன். 893 ஏன்னு எடுத்துக்கிறேன். 786 இதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஏபின்னு எடுத்தால் a + b the whole square minus a minus b the whole square divided by ab, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தோன்னே தெரியணும்னா பை ப்ராக்டிஸ் தான். நமக்கு பார்த்தோன்னே இதுதான் அப்படின்னு தெரியணும்னா ஒரு 2-3 சம் இதே ஃபார்மெட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஷினை பார்க்குறப்பே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் வரும் அப்படின்னு. ஸோ இப்போ a + b the whole square அது a² + b² + 2ab இருக்கும். ஸோ மைனஸ் உள்ள a² + b² - 2ab வரும். a minus b the whole square, கீழே ஏபின்னு இருக்குது. ஸோ a² மைனஸ் உள்ளே போகிறப்ப -a² கேன்சல், b² இந்த மைனஸ் உள்ளே போகிறப்ப -b² கேன்சல். ஸோ இங்கே 2ab இருக்குது ப்ளஸ், ஏன்னா மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ab டிவைடட் பை ஏபி. அப்போ 2ab + 2ab 4ab டிவைடட் பை ஏபி அப்படின்னா ஏபி கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 4. ஸோ ஆப்ஷன் ஏ 4ங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, 256 பவரில் 0.16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 256 பவரில் 0.16 அப்படின்னு கொடுக்குறாங்க.
அதேமாதிரி 16ல் பவரில் 0.18. ஸோ பவரில் இப்படி இருக்குது அப்படின்னா பவரில் டெசிமலில் இருக்குது. ஸோ அதை நான் முதல்ல என் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த 256 2ல் பவராக நான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ 2ல் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 2 பவர் 256ங்கிறது 2 பவர் என்னன்னு தெரியணும். ஸோ 1 2னா 4 8 2 சார் 16 திருப்பி 2 வச்சுட்டு வெயிட் பண்ணால் 64 திருப்பி 2 32 திருப்பி 2 அப்படின்னா 16 2 8 2 4 2 2. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2 பவர் 8 அப்படிங்கிறது 256 பவரில் 0.16 அப்படின்னு நான் போடுறேன். 16 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 2 பவர் 4ன்னு எழுதலாமா? 2 × 2 2 × 2 அப்போ 2 × 2 4 4 2 சார் 8 8 2 சார் 16ன்னு கிடச்சிரும். இதில் பவர் 0.18 அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ இப்படி எழுதுகிறப்ப நமக்கு எனக்குன்னா என்ன தெரியும்? ஏ பவர் பி பவர் ஹோல் சி அப்படிங்கிறத ஏ பவர் பி × சின்னு எழுதலான்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அப்போ இந்த 2 பவர் 8 × 1.6 வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்ப 16 × 8 என்னன்னு எனக்கு தெரியணும். ஸோ 16 × 8 6 8 சார் 48 மீதி 4 இங்கே 8 4 12. அப்போ 2 0.16 அப்படின்னு இருக்குது. ஸோ 0.16 அப்படிங்கிறதுனா 2 இது தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1.28 2 பவர் 1.28 இன்ட்டு இங்கே 4 பவர் 18 இருக்கா. அப்போ 18 4 சார் 32 3 இங்கே 4னா 7 இங்கே 0.72ன்னு கிடைக்கிது. 2 பவர் 0.72. ஸோ அடுத்து இன்னொன்று என்னென்னா ஏ பவர் பின்னு இருக்குது இன்ட்டு ஏ பவர் சின்னு இருக்குன்னா ஏ பவர் பி ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா பி ப்ளஸ் சின்னு எழுதலாம். ஸோ இங்கே நம்பர் ஏதாவது ஒன்று பெட்டு ஏக்கு பதிலாக 2னே போட்டு பி அண்ட் சிக்கு பதிலாக ஒரு 2 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்து நம்ம போட்டு பார்த்தா கூட நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஏன்னு நான் சொன்னேன் ஏ பவர் பி இருக்குது கீழே ஏ பவர் சி அப்படின்னு இருக்கிற டிவிஷனில் இருக்கிறப்ப ஏ பவர் பி மைனஸ் சின்னு ஆகுமா? அப்போ ஏ பவர் பி இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்ப என்ன ஆகும்? ஏ பவர் பி ப்ளஸ் சின்னு ஆகும். ஸோ அப்போ 2 பவர் 1.28 ப்ளஸ் 0.72 அப்படிங்கிறதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2ன்னு வரும். ஏன்னா 1.28 ப்ளஸ் 0.72 10 திருப்பி இங்கே 1ன்னு போட்டால் இதுவும் 10 இங்கே 1னா 2.0. அப்போ 2 பவர் 2 தான் நமக்கு ஆன்சர். 2 பவர் 2 என்னது 4ன்னு கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ள பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதை வந்து நான் சின்ன நம்பர் ஆக்கி பவரில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த ஐடியாவை தான் யோசிக்கணும். ஸோ கீழே பெரிய நம்பர் இருக்குது பவரில் டெசிமலில் இருக்குது அப்படின்னா அந்த டெசிமலை ஒரு ஒரு முழு நம்பர் அதாவது ஒரு 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 முழு நம்பர் கிட்ட நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் யோசிக்க பார்க்கணும். நான் அப்படி யோசிக்கிறப்ப தான் நமக்கு 2 பவர் 2 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ எனக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்பயே எனக்கு தோணிடுச்சு என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக அதை நம்மளால் ஆட் பண்ணால் ஒரு ஹோல் நம்பர் கிடைக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இங்கே 8ன்னு வந்துடுச்சு இங்கே 8 இங்கே வந்து 2 இப்போ 8 + 2 10ன்னு வருது. ஸோ இங்கேயே எனக்கு தோணிடுச்சு அப்போ 0ன்னு வருது அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் 0ன்னு வந்துச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு ஹோல் நம்பரை வந்து நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தோணணும். ஸோ அந்த ஐடியா தான். இங்கே கீழே பெரிய நம்பர் அதுக்கு பவரில் சின்ன நம்பர் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே 16ன்னு இருக்குது இங்கே 256. ஸோ ரெண்டுமே 2 பவர் சம்திங் அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். அப்போ 2 பவர் சம்திங் எழுத முடியும் அப்படின்னா அதை ரெண்டையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். கடைசி ஸ்டெப்பில் இதுவும் 2 பவர் சம்திங் இதுவும் 2 பவர் சம்திங். ஸோ அப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ பவரில் டெசிமல் அதுக்கு கீழே பெரிய நம்பர் அப்போ இன்ட்டுன்னு இருக்குது திருப்பி பவரில் ஒரு டெசிமல் கீழே வந்து ஒரு அதை காட்டி ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ இந்த இதை கம்பேர் பண்ணுறப்ப சிறுசுனாலும் இதுவும் ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டையுமே 2 பவரில் எழுதவும் முடியும். என்னால் ரெண்டையும் 2 பவர் சம்திங்கில் எழுத முடியும் அப்படின்னா அதை யோசிச்சு நான் 2 பவர் சம்திங்கில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் வரும். ஸோ இது வந்து ஒரு அப்ரோச் தான். நம்ம இப்படி இருந்தால் நம்ம இப்படி வந்து அணுகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இதை வந்து மதிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டு மாஸ் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் அடிஷன். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அதோட அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சிம்பிளான ஐடியா தெரியும். என்ன அப்படின்னா இந்த 1000 அப்படிங்கிறத இது 999ங்கிறத 1000 - 1ன்னு எழுதலாமா? 1000 - 1 999 ப்ளஸ் 123. இப்போ 123 × 1000 123 3 0 போட்டுக்கணும் மைனஸ் 123 ப்ளஸ் 123. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் இதுதான் 123 3 0.
ஸோ இது ஏன் அப்படின்னா 999 எனக்கு இருக்குது. 999 அப்படிங்கிறத 1000 - 1ன்னு எழுத முடியும். இப்போ -123 அப்படின்னு இங்கே வரும், +123 கேன்சல் ஆகும் ஈஸியாக. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான் டாப்பிக்கே. எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளிஃபைடாக யோசிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளிஃபைடாக யோசித்தாதே நம்மளால் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ மென்சுரேஷன்லையுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் பெரிய அளவில் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான், ஏன்னா ஸ்பீடாக போடுறதுக்கு தான் நமக்கு இங்கே வந்து முக்கியம். ஸோ டைம் எவ்வளோ தூரம் நமக்கு கம்மியாக எடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ இப்படி ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. 1/1/√2. இந்த 1 எல்லாத்துலேயும் √2, அடுத்து √3, √3, √4. ஸோ அடுத்தடுத்த நம்பர் 1 2 2 3 3 4 எல்லாமே ஸ்கொயர் ரூட்டு தான். ஆனால் இங்கே 1 மட்டும் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருக்கே, அப்போ அதையும் ஸ்கொயர் ரூட்டை போட்டுருவோம். ஏன்னா 1 ஸ்கொயர் ரூட்டு 1 தானே, எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ இது மட்டும் ஏன் ஸ்கொயர் ரூட்டில் இல்லாமல் இருக்குது, அதையும் ஸ்கொயர் ரூட்டை ஆக்கி விட்டுலாம். இப்போ எல்லாமே காமனாக நமக்கு ஒன்று தெரியுது. 1 2 2 3 3 4 அப்படியே போய் 99 100. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 98 99ன்னு இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், (1 + (2) அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் காஞ்சுகேட் எடுக்கிறேன். இப்போ மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா (1) (1) - கீழே (1) - (2). இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, மேலே (1) - (2)ன்னு வருதா, கீழே ஆக்சுவலாக நான் இப்படி மாற்றி எழுதுகிறேன். ஸோ (1) - 2 - 1ன்னு எழுதுகிறேன். ஏன் 2 - 1 எழுதுகிறேன் அப்படின்னா, காரணம் இப்போ இந்த ஸ்டெப்பு போட்டோடனே நம்மளுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், அதுக்கப்புறம் சின்ன நம்பர் எழுதணும். ஏன்னா (1) 2ங்கிறது 1.4ன்னு வரும். -1 தானே (1) அப்போ ஆன்சர் 0.4 ப்ளஸில் வரும். ஸோ அதை மாற்றி எழுதணும்னா மைனஸில் போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெருசு, அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு அடுத்து சின்ன டேர்ம்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இதையும் நான் இப்போ மாற்றி எழுதிக்கிறேன். (2) + (1) நான் மாற்றி எழுதலாம்ல, அடிஷன் தானே, அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ அப்போ a + b, இது a இது b, a + b × a - b ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ இதனுடைய வேல்யூ என்னது, a² - b² தானே. a + b × a - b என்னது, a² - b². ஸோ a²னா √2க்கு ஸ்கொயர், -b²னா √1க்கு ஸ்கொயர். அப்போ √2 - √1 மேலே வரும், கீழே √2² 2 -√1² 1. அப்போ √2 - √1 தான் ஆன்சர். கீழே வந்து டினாமினேட்டரில் 1ன்னு வந்துருச்சுல, 2 - 1 1. ஆனால் 1 காமிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் நான் போடுறேன். 1/√2 + √3. இந்த இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, √3 + √2ன்னு எழுதலாமா, அடிஷன் தானே, அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். 2 + 1னாலும் 1 + 2னாலும் 1 தானே, அப்புறம் மாற்றி எழுதிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் காஞ்சுகேட் √3 - √2 /√3 - √2 அப்படின்னு போடுறேன். அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, √3 - √2ன்னு கிடைக்கும். கீழே a² - b². இதே மாதிரி a + b × a - bனா a² - b²ன்னு வரும். அப்போ √3² 3, √2² வந்து 2. அப்போ 3 - 2 1. ஸோ எந்த டேர்மை போட்டாலும் இதே மாதிரி தான் நமக்கு கீழே டினாமினேட்டர் 1ன்னு வரப்போகுது. மேலே நியூமரேட்டர் மட்டும் என்ன வருது நமக்கு, மேலே நியூமரேட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர்னு வருது மேலே. இப்போ கீழே வந்து √2 + √3ன்னு இருக்கிற டேர்முக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, √2 + √3னா பெரிய நம்பர் எது, √3. சின்ன நம்பர் எது, √2. இப்போ அதுக்கு என்ன நமக்கு கிடச்சிருக்கு, √3 - √2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டேர்முக்கு என்ன கிடச்சிச்சு நமக்கு, ஃபஸ்ட் டேர்முக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, √1 + √2னா பெரிய நம்பர் √2. அப்போ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர்னு கிடச்சிச்சு, √2 - √1 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் எழுதுகிறப்ப இந்த டேர்முக்கு என்ன கிடச்சிச்சு, √2 - √1 கிடச்சிச்சு. இந்த டேர்முக்கு என்ன கிடச்சிச்சு, √3 - √2ன்னு கிடச்சிச்சு. அப்போ இந்த டேர்முக்கு என்ன கிடைக்கும், √4 - √3ன்னு கிடைக்கும். நடுவில் என்ன இருக்குது, அடிஷன் தானே இருக்குது, நடுவில் அடிஷன் இருக்குது. இந்த நடுவில் அடிஷன் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 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 அப்படியே போட்டால் திருப்பி √5 - √4ன்னு கிடைக்கும், ப்ளஸ் √6 - √5ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசி டேர்ம் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, √100 - √99ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கும்ல, இப்படியே போயிட்டே இருந்தால் இதுலேருந்து லாஸ்ட் டேர்ம். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்ன கிடச்சிருக்கும், √99 - √98ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் அப்போ என்ன கிடச்சிருக்கும், √98 - √97ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த √2வும் இந்த -√2வும் கேன்சல் ஆகுமா, இந்த √3யும் இந்த -√3யும் கேன்சல் ஆகுமா, இந்த √4ம் இந்த -√4ம் கேன்சல் ஆகுமா. அதே மாதிரி எல்லா டேர்மும் கேன்சல் ஆகும். இங்கே பாருங்களேன், லாஸ்ட் டேர்மு இந்த -99ம் இந்த +99 கேன்சல் ஆகுமா, இந்த 98ம் இந்த 98ம் கேன்சல் ஆகுமா, இந்த 97 வந்து முன்னாடி டேர்மில் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ நமக்கு என்ன மிச்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இங்கே ஒரு √100 இருக்கா, இந்த √100 எதுலையுமே கேன்சல் ஆகாது. ஏன்னா இதுதான் லாஸ்ட் டேர்ம். இந்த லாஸ்ட் டேர்மில் -√99 கேன்சல் ஆகிடுச்சே தவிர இந்த √100 கேன்சல் ஆகலை. அப்போ √100 மிச்சம் இருக்கும். இது வந்து +√100 இது மிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு -1 இருக்கும். ஆக்சுவலாக அது -√1 வந்திருக்கணும். ஆனால் -√1னாலும் -1 தானே, -1. ஸோ இந்த ரெண்டே டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு டேர்ம் மிச்சம் இருக்குது, லாஸ்ட் டேர்மில் ஒரு டேர்ம் மிச்சம் இருக்குது. அப்போ √100னா 10 -1, ஆன்சர் வந்து 9. ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து 9. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்குரிய ஆன்சர். வேறு எந்த டேர்முமே மிச்சம் இருக்காது, எல்லா டேர்முமே கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்த கேள்வி, இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நடுவில் = இருந்தாலே அது ஈக்குவேஷன் தான். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 13³ + 7³ டிவைடட் பை 169 + 49 - x = 20ன்னு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸினுடைய மதிப்பானது என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று தெரியுது, 13³ இங்கே இருக்குது. ஆனால் 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வருமே. அதேமாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வருமே. அப்போ a³ + b³ நமக்கு ஃபார்முலா தெரியும். a + b × a² + b² - ab அப்படின்னு வரும். இங்கே வந்து மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ -ab அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 13³ + 7³ வந்து இதை வந்து நான் ஏன்னு எடுக்கிறேன், இதை பீன்னு எடுக்கிறேன்னா a³ + b³ இங்கே அப்ளை பண்ணலாமா. அப்போ 13 + 7, 13 ஸ்கொயர் 169 + b² 49 - ab அப்படின்னா 13 × 7. இது மேலே நியூமரேட்டர். டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கும், 169 + 49 - x. இந்த = என்னன்னு கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 20 ஸோ ஆக்சுவலாக அங்கிட்டு போட்டிருக்கணும், நான் இங்கிட்ட எழுதிக்கிறேன். இந்த ஸோ இது இப்போ மேலே என்ன வருது, 13 + 7 20ன்னு கிடைக்குது. 169 + 49 - 13 × 7 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 13 7 என்னது, 10 7 21, 3 7 70, 3 7 21. அப்போ ஆன்சர் 91ன்னு கிடைக்கும். ஸோ -91 டிவைடட் பை 169 + 49 - x. இந்த 20யும் இந்த 20யும் கேன்சல் பண்ணுறேன். இந்த டினாமினேட்டரை அந்த பக்கம் நியூமரேட்டரில் கொண்டு போகிறேன். ஸோ 169 + 49 - x = 169 + 49 - 91ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 169 இங்கிட்டு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல். இந்த 49 இங்கிட்டு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த 49 இதுவும் கேன்சல். இப்போ என்ன நமக்கு இருக்குது மிச்சம், இங்கிட்டு -x இருக்குது, இங்கிட்டு -x இருக்குது, அங்கிட்டு -91 இருக்குது. மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ x = 91. x = 91. ஆப்ஷன் வந்து சி. ஸோ என்னன்னா இங்கே a³ + b³ ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். கீழே இருக்கிறது அந்த 20 கேன்சல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத சால்வ் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 91ன்னு கிடச்சிருது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ a⁻ -b எப்படி எழுதலாம்னா, 1/a⁻bன்னு எழுதலாம். a⁻ -b எப்படி எழுதலாம், 1/a⁻b. 1/ன்னு கொண்டு வர்றப்ப இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ 1/216 3 -2/3 இருக்குது. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 1 டிவைடட் பை -1 டிவைடட் பை 216 ப்ளஸ்ன்னு ஆயிருமா, 2/3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ அதை அடுத்த ஸ்டெப்பாக என்ன போடலாம் அப்படின்னா, 1 டிவைடட் பை -1க்கு 2/3 டிவைடட் பை இந்த 216க்கு 2/3ன்னு போடலாம். ஸோ என்ன அப்படின்னா, a⁻ b இருக்குது டிவைடட் பை b⁻ b இருக்குது. சில சின்னு வச்சுக்கிறேன் நான். a⁻ b இருக்குது, கீழே c⁻ b இருக்குது அப்படின்னா a/c ன்னு போடலாம். அவ்வளோதான் லாஜிக்கு. a/c b இருந்துச்சுன்னா நான் தனித்தனியாக போட்டுக்கலாம். அதாவது a⁻b டிவைடட் பை c⁻bன்னு போடலாம். ஸோ இங்கே 2/3 காமனாக (2/3) இருக்குது. ஆனால் -1க்கு தனியாக இதுக்கு தனியாக நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து டினாமினேட்டர் இருக்குது, இங்கே 1 டிவைடட் பை இதுன்னு இருக்குது. இந்த டேர்முக்கு இதுக்கு இந்த -1க்கு இது டினாமினேட்டர். அப்போ இந்த டேர்ம் எங்கே போகும், மேலே போகும். இப்போ 216க்கு பவர் 2/3 -1க்கு பவரில் 2/3. இப்போ இந்த 216 நான் இனி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஏன்னா மேலே எப்படி இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கா. ஸோ ஏன்னா மேலே டெசிமலில் இருந்துச்சுன்னா நான் 2 சம்திங்கில் எழுத முடியுமா அப்படின்னு பாருங்கன்னு சொன்னேன்னா ஒரு சம்மில். ஸோ இப்போ மேலே 2/3 அப்படிங்கிறதும் டெசிமலாக மாற்றலாம்ல நம்ம. 0.2/3 அப்படின்னு என்ன வரும், மேலே உள்ள 2 இருக்கும், வெளியே 3 இருக்குது. டிவைட் பண்ணோம்னா 0.63 சார் 18 3p 20. அப்போ 0.666ன்னு வரும். அப்போ இதுவும் ஒரு இதுவும் ஒரு டெசிமல் தானே. அப்போ 216 நான் 2 பவரில் எழுத முடியுமான்னு பார்க்கணும். ஸோ 2 பவரில் எழுத முடியும்.
இப்போ 27 வருது. ஸோ திருப்பி 3ல் என்ன 9, திருப்பி ஒரு 3, இது ஒரு 3. அப்போ 2 பவர் கியூபு 3 பவரில் கியூபுன்னு வருது. இப்போ நான் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 3 சார் 6 கியூப்னு நான் எழுதிக்கலாம். ஸோ 6 கியூபுடைய வேல்யூ 216 அப்படின்னு வருது. ஏன் அதை நான் 6 கியூபில் எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 பவர் கியூப் இன்ட்டு 3 பவர் கியூப்புக்கு ஹோல் பவர் 2/3 அப்படின்லாம் போடுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். அதனால நான் 6 கியூப்னு எழுதுறேன். 6 கியூப் அப்படின்னா இங்கே 3 2 இங்கே 3 இருக்குது. அதனால் 6 கியூப் அப்படின்னு எழுதுறேன். 6 கியூபோட வேல்யூ 2/216 தான். நம்ம வேணால் போட்டு பார்த்துக்கலாம். 6 × 6 36, 36 6 ஆர் 216. ஸோ இந்த 216 எப்படி எழுதுறேன் 6 கியூப்னு எழுதுறேன். ஹோல் பவரில் என்ன இருக்குன்னா 2/3ன்னு இருக்குது. இந்த -1 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாம். -1 ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பண்ணலாம். -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? +1 ஆயிருமா? -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? +1 ஆயிரும். ஸோ இப்போ இந்த +1க்கு என்ன இருக்குது? ஒரு 1/3 இருக்குது. 1/3 அப்படின்னு என்னென்னா கியூப் ரூட்டுன்னு அர்த்தம். இப்போ 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். 1/3 அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 1. கியூப் ரூட் ஆஃப் 1 ஒன்று தான். ஸோ அப்போ கீழே இந்த டினாமினேட்டரில் இருக்கிற -1 பவர் 2/3 உடைய வேல்யூ 1 தான். ஸோ -1க்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் பார்க்குறேன். -1க்கு ஸ்கொயர் பார்க்குறப்ப -1 +1 ஆயிடுது. அதுக்கப்புறம் 1/3. ஸோ இது டேரெக்டாகவே போடலாம். நான் வந்து பிரித்து போடுறேன் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா -1க்கு பவர் 2/3ன்னு கொடுக்குறாங்க. அதனால் -1 ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1/3ன்னு போடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு A பவர் B பவர் C அப்படின்னு இருந்துச்சுன்னா A பவர் B ஹோல் பவர் Cன்னு இருந்துச்சுன்னா A பவர் BCன்னு எழுதலாம். இப்போ 2 × 1/3 2/3ன்னு தானே வரப்போகுது. ஸோ அதனால் கன்வீனியன்ட்டுக்காக பிரித்து எழுதிட்டு -1 ஸ்கொயர் வந்து +1ன்னு ஆயிரும். அப்போ +1க்கு 1/3 போட்டால் 1/3யோட அர்த்தம் என்னது? கியூப் ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1 ஆன்சர். ஸோ இப்போ டினாமினேட்டர் 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம டினாமினேட்டரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகுமா? ஏன் அப்படின்னா A பவர் B அதுக்கு பவரில் C இருக்குது அப்படின்னா A பவர் B அதுக்கு பவரில் C இருக்குது என்னன்னா A பவர் BCன்னு எழுதலாம். ஸோ அப்போ 6க்கு கியூபு அதுக்கு பவரில் 2/3 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப்பில் 6 3 × 2/3ன்னு எழுதலாம். அப்போ 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்குது? 6 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. மீதி என்ன இருக்குது நமக்கு? இப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா 6 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 6 ஸ்கொயர்னுடைய ஆன்சர் என்னது? 6 ஸ்கொயர்னுடைய ஆன்சர் 36. 6 ஸ்கொயரோட ஆன்சர் என்னதுன்னா 36. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறப்ப இது 6 கியூபுன்னு இருக்குது. 6 கியூபு 2/3 இந்த 3 கேன்சல் பண்ணுறேன். கீழே 1ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 6 ஸ்கொயர் என்ன ஆன்சர்னா 36. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.